ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரோக்கியமான ரெசிபிங்க. அதான் கொள்ளுப்பருப்பு சட்னி. இந்த கொள்ளுப்பருப்பு சட்னி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே சளி, காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்பவே உடனே கட்டுக்குள்ளே வந்துடும். அதாவது சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அதனால இதை அடிக்கடி அந்த காலத்தில் நம்ம சேர்த்துட்டு வந்தோம். இப்போ இது எல்லாமே யாருமே சேர்க்கறதில்ல அதிகமாக. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சேர்க்காம இருந்தீங்கன்னா அதிகமாக செஞ்சு கொடுங்க. இப்போ அந்த கொள்ளுப்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த கொள்ளுப்பருப்பு சட்னிக்கு நான் ஒரு ட்ரையான பேனில் 1 டம்ளர் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கொள்ளுப்பருப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை நான் வதக்கி விட போகிறேன். இதை நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா உடனே ஒரு மாதிரி கருகிரும். அதுவும் இல்லாமல் உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ உள்ளேயெல்லாம் சரியாது வெந்திருக்காது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்காவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக மீடியமில் வச்சுருங்க. அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ இதை மட்டும் நீங்கள் வதக்காமல் இது கூட இன்னும் கொஞ்சம் சில பொருட்கள் போட்டு வதக்கி எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு 5 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன், ஒரு 5-6 பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இந்த கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து வரும்போது நம்ம வதக்கும் போதே ஒரு நல்ல ஒரு வாசனையோடு வரும். ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். பார்த்தீங்களா, இப்போவே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் லைட்டாக கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே வதக்கிக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் வதக்கணும்னா இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டு இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இன்னும் கூடி கொஞ்சம் இந்த கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இந்த பூண்டெல்லாம் சேர்த்து வரும்போது நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதை மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்ல டிஷ் இது. பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. போதும், இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் இல்லைனா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் கூட போதும். அது கூட 4-5 தேங்காய் துண்டு எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் நார்மலாக துவையல் அரைப்பீங்களே அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.